கோலிவுட்ல நம்பர் 1 இசையமைப்பாளரா இருக்கக்கூடியவர் அப்படின்னா அது அனிருத் தான். ரஜினிகாந்த், கமல்ஹாசன், விஜய், அஜித்னு வரிசையா பெரிய ஹீரோக்களுடைய படங்களுக்கு எல்லாமே இசையமைச்சிட்டு இருக்கக்கூடிய அவரு ஹிந்தியிலுமே ஷாருக் கான் நடிச்சிருக்கக்கூடிய ஜவான் படத்துக்கு இசையமைச்சு ஹாலிவுட்லயுமே அறிமுகமாகி இருக்காரு. இது தவிர்த்து முன்னதாகவே தெலுங்குலையுமே இசையமைச்சிருக்காரு. இந்த சூழல்ல அனிருத் அடுத்ததா இன்னொரு பெரிய ஹீரோவோட படத்துக்கு இசையமைக்க இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கிய தனுஷ் ஹீரோவா நடிச்ச 3 படத்துல தான் இசையமைப்பாளரா முதல்ல அறிமுகமாகிறாரு அனிருத். அந்த படம் வணிக ரீதியா வெற்றி பெறாவிட்டாலுமே கூட விமர்சனம் ரீதியா நல்ல வரவேற்பையே பெற்றிருந்துச்சு. அதே போலவே படத்துல இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடல்களும் பின்னணி இசையுமே சக்கப்போடு போட்டுச்சுன்னு தான் சொல்லணும். இன்னைக்கு வரைக்குமே அந்த படத்துடைய பாடல்கள் எல்லாமே பலரோட மனதிலுமே நீங்கா இடம் பிடிச்சிருக்குன்னு சொல்லணும். முக்கியமா வை திஸ் கொலவெரி அப்படின்ற பாடல் இந்தியா முழுவதுமே ஒழிச்ச பாடலாவும் அமைஞ்சிச்சு. 3 படத்தோட இசையோட வெற்றிக்கு அப்புறமா அனிருத்துக்கு எக்கச்சக்கமான பட வாய்ப்புகள் கிடைச்சிருந்துச்சு. அப்படி அவர் இசையமைத்த வணக்கம் சென்னை, டேவிட், எதிர்நீச்சல், வேலையில்லா பட்டதாரி, கத்தி, வேதாளம்னு வரிசையா பல ஹிட் அடித்த படமும் அதுல இருந்துச்சு. அனிருத்தோட இசை ஒவ்வொரு படத்திலையுமே புது புது ரசிகர்களை அவர் பக்கம் ஈர்த்துட்டே வருது. இதனால குறுகிய காலத்திலேயே அனிருத் டாப் 10 இசையமைப்பாளர்களோட லிஸ்ட்ல வந்துட்டாரு. இனிமேயும் கண்டிப்பா பல வருடங்களுக்கு அனிருத் ரூல் செய்வாரு அப்படின்னு பலரால கூறப்பட்டுட்டு வருது. அது போலவே கொஞ்சம் கொஞ்சமா அனிருத் காட்டுல மழை தான் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு கட்டத்துல பெரிய ஹீரோக்கள் எல்லாமே அனிருத்தை நோக்கியே செல்ல ஆரம்பிச்சாங்க. அதே போல தமிழ்ல மட்டுமே இல்லாம அடுத்ததா அட்லி ஷாருக் கானை வச்சு இயக்கிய ஜவான் திரைப்படத்திலையும் இசையமைச்சு ஹிந்திலையும் அறிமுகமாகி இருக்காரு. அந்த படமும் பாடல்களுமே சூப்பர் ஹிட்ட கொடுத்திருந்துச்சு. அநேகமா தமிழ் தெலுங்குல தன்னோட தடத்தை பதிச்சது போலவே ஹிந்தியிலையுமே அவர் தனக்குன்னு ஒரு தடத்தை பதிப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அனிருத்தோட இசை எந்த அளவுக்கு கொண்டாடப்படுதோ அதே அளவுக்கு விமர்சிக்கப்படுது அப்படின்றதும் உண்மைதான். அவரோட பாடல்களுடைய பின்னணி இசையிலையும் வெறும் சத்தம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு ஒரு தரப்பினர் சொல்றாங்க. ஆனாலுமே அனிருத்துக்கு வாய்ப்புகள் வந்தபடிதான் இருக்கு. அடுத்ததா அவரோட இசையமைப்புல கூலி, ஜெயிலர் 2, விடாமுயற்சி உள்ளிட்ட படங்களும் வரவிருக்கு. அனிருத் ஏற்கனவே தெலுங்குல தேவாரா படத்துடைய முதல் பாகத்துக்கு இசையமைச்சிருந்தாரு. இந்த நிலையில அவர் குறித்து புதிய தகவல் ஒன்னும் வெளியாகி இருக்கு. தசரா படத்தை இயக்கிய ஸ்ரீகாந்த் ஒடேலா இயக்கத்துல நானி தயாரிப்புல சிரஞ்சீவி ஹீரோவா நடிக்க இருக்காரு. அந்த படத்துக்கு அனிருத் இசையமைக்க படக்குழு விரும்புவதாகவும் அதற்கான பேச்சுவார்த்தையும் முடிஞ்சிருச்சும் விரைவிலேயே அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் வரும்னு டோலிவுட் வட்டாரத்துல வரக்கூடிய தகவல் தெரிவிக்குது. இதை கவனிக்க வேண்டிய ரசிகர்கள் தமிழ், ஹிந்தி போலவே தெலுங்குலயுமே பெரிய ஹீரோக்களுடைய படத்தை அனிருத் கைப்பற்ற ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு கமெண்ட் செஞ்சுட்டும் வராங்க. இது போல சினிமா நியூஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம தமிழ் ரிப்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. நன்றி.